Hi friends, இன்னைக்கு நம்ம மார்னிங் டைமில் தான் பார்த்துட்ருக்கோம். மார்னிங்லேருந்து ஈவினிங் வரை இப்படியே தான் கிளைமேட் இருந்தது. சரி, இன்னைக்கு நான் கத்திரிக்காய் தொக்கும் பிரியாணியும் பண்ண போகிறோம். பிரியாணி அடுத்து வர வீடியோவில் வரும். இப்போ கத்திரிக்காய் தொக்கு வீடியோ தான். நான் கொஞ்சம் திணறி வச்சுருப்பேன். சரி, நினச்சிக்கோங்க. அடுத்தடுத்து நான் திருப்பி கேட்டுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எள்ளு, வெந்தயம், கடலை பருப்பு, கருவேப்பிலை, மிளகு, சோம்பு, சின்ன சீரகம், கடுகு. இப்போ நம்ம எடுத்து வச்ச கடலைப்பருப்பு, எள்ளு, வெந்தயம் இதெல்லாம் வறுத்து எடுக்கணும். வறுத்துட்டு அதை மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு அதில் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பேஸ்ட் பண்ணி லாஸ்ட் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சமையல் பண்ணுறது என்னோட சிஸ்டர். எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த கத்திரிக்காய் 4 வெட்டி போடணும். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், ஒரு தக்காளி அண்ட் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்த கத்திரிக்காய் அது தேவையான அளவு 4 வெட்டி தான் போடணும். இது சிஸ்டர்கிட்ட கேட்டு தான் நான் சொன்னேன் உங்ககிட்ட. ஏன்னா எனக்கு சமையல் தெரியாது. இப்போ கடாயில் எண்ணெய் ஊற்றி அடுப்பில் வச்சாச்சு. அதுக்கு எண்ணெய் காயவும் கருவேப்பிலை, மிளகு, கடுகு, சோம்பு, சின்ன சீரகம் இதெல்லாம் போடணும். இது வெடிக்கட்டும், கடுகு வெடிக்கட்டும். இல்லை, அதை வச்சே போதும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கவும் மிளகாய் பொடி, மஞ்சள் பொடி தேவையான அளவுக்கு போட்டுட்டு அதை நல்லா வதக்கிக்கோங்க. இது கொஞ்சம் நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம். அரைச்சி வச்சு அந்த பேஸ்ட்டை ஊற்றிக்கணும் தக்காளி வதங்கினதுக்கப்புறம். இதுக்கு முன்னாடி நான் கடுகு வெடிக்கும் போது இந்த மிளகா போடணுங்க, அதை சொல்ல மறந்துட்டேன். மிளகா போட்டுக்கோங்க, தேவையான 1-2 மிளகா போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட் நல்லா கரைச்சி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, பொரிச்செடுத்த கத்திரிக்காய் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு
ஒரு லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சுருந்தோம். அந்த இதை நல்லா கரைச்சி விட்டு அதை ஊற்றிக்கலாம். நான் திணறி திணறி பேசிக்கிட்டு இருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ கத்திரிக்காய் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நான் பிரியாணி தான் செஞ்சோம். ஒரே நாளில் தான் எல்லாம் செஞ்சோம். ஆனால் இந்த வீடியோ நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் அதை.